காரியத்தை சொல்லிட்டு நம்ம எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாம். இயேசுக்கே சில நேரம் பார்த்தீங்கன்னா சில நேரம் அப்படியே கழுத்தை பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஒரு நேரம் வரி கட்டலன்ட்டு என்ன பண்ணுறாங்க, வந்து சொல்லுங்க, வரி கட்டலன்ட்டு வந்து கேட்குறாங்க, உங்களுடைய போதகர் வரிலாம் செலுத்துறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணலை, வரி கட்டாமல் இருக்கிறாங்க. அப்புறம் ஆண்டவர் அதில் ஒரு நியாயத்தை சொல்கிறார், என்ன யார்கிட்ட வரி வசூல் பண்ணுறாங்க, அந்நியர்ட்டியா பிள்ளைங்கள்ட்டியா அப்படின்னா அந்நியர்கிட்ட அப்படி. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம், வரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், இடரலாய் இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு வரி கட்டுறாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்போவுமே பணம் கூட என்ன பண்ணியிருக்காரு, வச்சுட்டு தான் இருந்திருக்காரு. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செஞ்ச அநேகர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூடவே இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி யூதாஸ் பணப்பையை எப்போவுமே கூட என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறான், வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். இப்போ இந்த வரி கட்டணும் அப்படின்னோடனே டக்குன்னு யூதாஸ் எவ்வளோ வரியோ கட்டிரு அப்படி சொன்னாரா? ஹலோ, ஒரு புது ரெல்ம் ஆண்டவர் ஓப்பன் பண்ணுகிறார். அவரை நீங்கள் உண்மையாய் துதிக்கும் போது இதுவரை இல்லாத சில வெல்த்துக்கான புதிய ஒரு மண்டலத்தை தேவன் ஓப்பன் பண்ணுகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஏன்னா பணப்பை யார்கிட்ட தான் இருந்தது, சத்தமாக சொல்லுங்க, வந்து சத்தம். பணப்பை யார்கிட்ட இருந்துச்சு, யூதாஸ்கிட்ட இருந்துச்சு. இப்போ அவங்க வரி பணம் கேட்டப்போ யூதாஸ் வரி செலுத்திரு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணலை. ஆனால் வேறு ஏதாவது உணவு வாங்கணும், வேறு ஏதாவது காரியங்களை செய்யணும்னா டக்குன்னு யூதாஸை தான் என்ன பண்ணியிருக்கலாம், அனுப்பி இருந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்குன்ட்டு அவன் போகும்போது உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் ஏதோ வாங்கிட்டு வர சொல்லியிருப்பார் போல், அதனால் அவன் போகிறான்னு என்ன பண்ணாங்க, நினச்சாங்க. அப்போது அவன்கிட்ட தான் கொஞ்சம் காரியங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யூதாஸ் அப்படின்னு யூதாஸை பார்த்து என்ன பண்ணலை, ஆண்டவர் பேசலை. பிரைஸ் காட். ஸோ உங்களுக்கு சில வழிகளை, புது வழிகளை ஆண்டவர் ஓப்பன் பண்ணுகிறார். விசுவாசத்தோடு, ஒரு அபிஷேகத்தோடு வார்த்தையை கனப்படுத்தி ரிசீவ் பண்ணுங்க. ரிகோ ரோசாலா தாரா லேமனே தூரிட்டாபா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய டக்குன்னு வரிப்பணம் கட்டணும் அப்படின்னொன்னே யூதாஸை பார்க்குறாரு. யூதாஸ் பைய திறந்து என்ன பண்ணுறான், ஒன்றுமே. பிரைஸ் காட். சில நேரம் இப்படி சூழ்நிலை என்ன பண்ணும், சில டக்குன்னு ஒரு 200 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கணும் அப்படின்னோடனே யூதாஸை பார்த்தோன்னே டக்குன்னு அப்படி எடுத்து என்ன பண்ணியிருப்பார், அப்படி கொடுத்துருப்பாரு. ஆனால் திடீர்னு வரிப்பணம் கட்டணும், முக்கியமான காரியம், சாப்பாடுனா கூட பரவாயில்ல, வரிப்பணம் கட்டணும். யூதாஸை பார்த்தா அவன் நில், 0 பேலன்ஸ்ன்னு என்ன பண்ணுறாப்புல சொல்கிறார். எப்படி இருந்திருக்கும்? பிரைஸ் காட். இந்த நேரத்தில் நீங்கள் நானும் துதிக்கணுங்க. உங்களுக்கான ஹெல்த்தும் உங்களுக்கான வெல்த்தும் அப்படியே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு பனி போல, ஒரு மழை போல உங்கள் மேலே அப்படியே பொழிகிறதை நாம் நல்ல ஆவியில் உணர முடியும். ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன்,
போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் விசுவாசத்தோடு ஒரு வாஞ்சையோடு இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இப்போ நம்ம சபையிலே நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்முடைய லைஃப் அப்படியே நார்மலாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக என்ன பண்ணும். இப்போ நிறையா பேருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது சில நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அப்படியே சொல்லும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு நேரம் ஜெபம் பண்ணிடுவோம், அடுத்த நேரம் அந்த பிரச்சனை குறைஞ்சிட்டுனா உடனே நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். டக்குன்னு சில பிரச்சனை பாருங்களேன், ஜெபம் பண்ணியிருப்போம், அடுத்த ஒரு 2 நாளையில் சொல்லுவாங்க இன்னும் பிரச்சனை அப்படியே இருக்கு அப்படியும். அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பிரச்சனையை சொல்கிறாங்க, நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? இந்த செகண்டே விடுதலை யாருன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே ஜெபம் பண்ணோம். நிறைய ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பார், ஒரு பிரசன்னம் உண்டாகும், அபிஷேகம் உண்டாகும். உடனே அவங்களுக்கு தைரியமாக என்ன பண்ணணும்னு சொல்லுவோம், அவங்களுக்கும் நல்லா இருக்கும். உடனே போங்க, கண்டிப்பாக இதில் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை என்ன பண்ணுவார், காண்பிப்பார், ஒரு அற்புதத்தை செய்திருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்போம். அடுத்து ஒரு 2 நாள் கழித்து பார்க்கும்போது நமக்கு என்ன எதிர்பார்ப்புனா, அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம்னா அவங்க சாட்சியாக சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்லாதப்பவே கொஞ்சம் டவுட் ஓடும். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆனால் நம்ம கேட்போம், என்னாச்சு, ஒரு ஆறுதலுக்காவது ஏதாவது ஒரு வார்த்தை வருமானு பார்த்தா இல்லை, பிரச்சனை அப்படியே தான் இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் தூதிப்பேன், ஓ இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, இன்னும் சூழ்நிலை எப்படி வரும் தெரியுமா, உடனே மறுபடியும் ஒரு வீரியம் எடுத்து வேற ஏதாவது காரியங்கள் எடுத்து ஜெபம் பண்ணி அனுப்பிடுவோம். மறுபடியும் 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு எதிர்பார்ப்போட என்னாச்சு அப்படிமா, இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படிமாங்க. எப்படி இருக்கும்? ஆனால் விட போகிறதில்ல. என்ன ஆனாலும் நமக்கு அவர் தானே தீர்வு, வேற எங்கேயும் போய் நம்ம தேட. ஆமாம், 10 நேரம்னாலும் அவர்கிட்ட தான் நம்ம நிற்கணும், அவருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், காத்து இருக்கணும். நிச்சயமாக நம்முடைய கண்ணு பூத்து போகாது, வாழ்க்கை பூ பூக்கும். பிரைஸ் காட். சில நேரம் சொல்லுவோம் தெரியுமா, பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு. இல்லை அதெல்லாம் தோத்து போச்சு. ஆமாம், அது உலகத்தில் பூத்து போகிறதெல்லாம், பூத்து போகிறது தோத்து போகிறதெல்லாம் உலகத்தில். இங்கே பூத்து ஆமாம் வாதுமை கனிகளை கொடுப்பது தான் இங்கே நியமமாக இருக்கிறது. இந்த நியமம் ஒரு நாளும் மாறாது. நீங்களும் நானும் ஒரு திறவுகோலை போட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த திறவுகோல், இன்னும் அவரை நான் துதிப்பேன், இன்னும் அவரை நான் போற்றுவேன், இன்னும் அவரை நான் நம்புவேன். ஒரு நேரம் சொல்லாமா, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும்
நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். உங்களுக்கான எனக்கான காரியங்கள் ஒருவேளை இன்னைக்கு நம்ம கையில சிலது வந்து சேராததை போல இருக்கலாம். பயப்படாதீங்க, அவருடைய கரத்திலே அவை எல்லாம் இருக்கிறது. ஏற்ற வேளையிலே உங்களுடைய கரத்திற்கு அது வந்து சேரும். விசுவாசத்தோடு இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய ஆராதனை, என்னுடைய துதி அது ஓய்ந்து போகாது. இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், எல்லாம் சேர்ந்து ஒரு மனமாய் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும்
நம்மை நிரப்புகிறது. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், என் ஆராதனையை நான் ஒருபோதும் விட மாட்டேன். ஓ எஸ், என் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி எப்போதும் இருக்கும். ஓ இன்னும் என் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் நான் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், thank you Lord. எல்லாருக்கும் ஒரு ஆராதனையின் அபிஷேகம், துதிக்கிற ஒரு அபிஷேகம். ஓ yes Jesus. எந்த சூழ்நிலையிலும் ஓ துதி எடுக்கத்தக்க ஒரு கிருபை பெருகுகிறதற்காக நன்றி அப்பா. உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை நல்லாவிலாக மகிழ்ந்து ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் வெளியேறப்பட்ட ஒரு அபிஷேகம் எந்த சூழ்நிலையிலும் ஓ துதிக்கிற ஒரு அபிஷேகம். ஓ இன்னும் துதிப்பேன், ஆமென், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், ஓ இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்திட்டாலும் கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், நல்ல சந்தோஷமாய் ஆசையோடு நம்பிக்கையோடு ஒரு அபிஷேகத்தோடு இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை எல்லார் மேலையும் ஒரு வெளியேறப்பட்ட ஒரு அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா. Health and wealth, ஒரு பனி போல ஒரு பெருமழையாய் ஓ இறங்குகிறதற்காக
நன்றி ஆண்டவரே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. ஆராதிப்பேன். என் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், கத்தரா ரேமெனே தூரிக்கா பாபா 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 உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், ஆசையாய் வாஞ்சையாய் உம்மை எந்த கட்டாயமும் இல்லாமல் நீங்களே அப்படியே ஆராதிங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் நல்ல துதிப்பேன், ஆவியாக மகிழ்ந்து இன்னும் Joy of Holy போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். இன்னும் போற்றுவேன், எல்லாரும் பாடிக்கொண்டே இருக்கலாம். பாட பாட தேவ பிரசன்ன ஒரு பனி போல ஐஸ்வர்யம், ஓ ஜீவனின் வல்லமை, ஆரோக்கியம், பலன், ஞானம் ஒரு பனி போல நம் ஒவ்வொருவர் மேலும் அப்படியே இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நீங்க இழந்து போனவற்றை இரட்டிப்பாய் ஓ பெற்றுக்கொள்ளும்படி ஒரு தேவ அபிஷேகம், வெண்கல கதவுகளை ஓ உடைக்கிற, இருப்பு தாழ்பால்களை ஓ முறித்து போடுகிற ஒரு விலையேற பெற்ற ஒரு அபிஷேகம் அப்படியே நிரப்புகிறது. நீங்கள் அர்ப்பணிக்கிற அந்த வேலையில நல்லா நல்லா விட்டு கொடுத்து ஓ yes, நீங்கள் தனிமையாய் அல்ல, தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய இயலாமையில் அவருடைய கிருபை எல்லாரும் ஒரு மனமாக நல்லா கைகளை தட்டி ஒரு அபிஷேகத்தை ஓ பெற்றுக்கொள்ளலாம். Receive, receive. Yes, health and wealth. Yes. ஒரு மேய்ச்சலின் அனுபவம் வெறும் ரட்சிப்பின் அனுபவத்தோடு நிற்பதல்ல, ஒரு மேய்ச்சலின் அனுபவத்தை அந்த நல்ல மேய்ப்பன் ரிலீஸ் பண்ணுகிறார். ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், எல்லாவிலாக மகிழ்ந்து இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை நல்ல கைகளை உயர்த்தி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், ஓ இன்னும் பரலோகமே நம்ம மத்தியில இறங்கி வருகிறது. ஓ இன்னும் துதிப்பேன், ஒரு அலசகரா ரெக்கே ரேமெனே தூரிக்காவா. தேவதூதர்கள் இறங்கி பணிவிடை செய்கிற நேரம் தேவாவியானவர் நம் மத்தியிலே ஓ கிரியை செய்கிற நேரம் எல்லாருடைய பிரசன்ஸ்ல மூழ்கி Thank you Lord, thank you Jesus, thank you Lord. இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆவில ஃபீல் பண்ண முடிகிறது. ஒரு பனி போல தேவ
பிரசன்னம், தேவ அபிஷேகம், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதங்களில் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓ ராசபலா ரேக்கே ரேலே மேலே தூரிக்காவா. ஓ ஹல்லேலூயா. வனாந்திரத்திலும் உங்களுக்கான ஒரு நீரூற்று தேவனால் உண்டாக்கப்படும். ஓ அவர் கைவிட மாட்டார், அவர் திக்கற்றவர்களை விட மாட்டார். ஓ ராசகரா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விலையேற பெற்ற ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது. நீங்க தனிமையாய் அல்ல. ஓ ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர், உன்னை வலதுகரம் பிடித்து நடத்துகிறவர், நீதி செய்கிற தேவன், இரக்கம் பாராட்டுகிற தேவன், ஆறுதலின் தேவன், மாறுதலின் தேவன். ஓ சிருஷ்டி கர்த்தர், ஓ மீட்பர், இரட்சகர், வெளிச்சமாய் இருக்கிறவர், துருகமாய் இருக்கிறவர், கோட்டையாய் இருக்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறார். ஓ ராகா ராசாகா ரேக்கே ரேலே மேலே தூரிக்காவா. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. துதித்துக் கொண்டே இருக்கலாம். Thank you Lord. வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பாயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பாயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் விடாம அப்படியே ஆராதித்துக் கொண்டே இருங்க. ஓ உங்கள் தலைமுறைகளுக்கும் இது கடத்தப்படுகிற நேரம். இப்படி ஆராதிக்கிற அந்த ஆராதனை 1000 தலைமுறைகளுக்கும் கடந்து செல்கிறதா. ஓ ராசபலா தேரே. உடைய இடதுகையும் நிரம்புகிறது, வலதுகையும் நிரம்புகிறது, உடைய இருதயமும் நிரம்புகிறது தேவான்பினால். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். ஆராதனையை எந்த சூழ்நிலையும் தடை செய்ய முடியாது. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதை எந்த காரியமும் தடை செய்ய முடியாது. இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், நல்ல உள்ளம் பொங்கி இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்ல இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் துதிப்பேன்,
எந்த வியாதியும் நமக்குள் கிரியை செய்யக்கூடாத அளவுல போராடுகிற இடத்தில் அல்ல, போரடிக்கிற ஒரு இடத்திற்கு தேவன் நம்மை ஷிஃப்ட் பண்ணுகிறார். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் உம்மை இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் என் கல்லறையின் வாசலை அவர் புரட்டிடுவார், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வார். அப்படியே பிரசன்னத்தில் நிற்கலாம். தேங்க்யூ லார்ட். உங்களுக்கு சொல்லும்படி 2 வார்த்தைகள் இருக்கிறது, நான் அதை சொல்ல போகிறேன். அப்படியே பிரசன்னத்தில் நாம் நிற்கலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எக்காலமும் நான் உம்மை துதிப்பேன், எந்நேரமும் நான் உம்மை போற்றுவேன். ஆண்டவரே, நான் துதிப்பதற்கோ உம்மை போற்றுவதற்கோ உம்மை ஆராதிப்பதற்கோ உம்மை சேவிப்பதற்கோ எந்த சூழ்நிலையும் தடை செய்ய முடியாது. ஆண்டவரே, பவுல் சொன்னது போல நிர்வாணமோ நாசமோசமோ உபத்திரவமோ பட்டயமோ எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அதே மாதிரி கிறிஸ்துவின் அன்பை விட்டும் பிரிக்காது, தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவங்க மேலே இருக்கிற அன்பை விட்டும் எந்த சூழ்நிலையும் பிரிக்க முடியாது. ஓ, கைகளை தட்டி தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம், தேவ ஆவியானவரின் நிறைவு இதை செய்கிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டும் நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களிடம் இருக்கிற அன்பிலும் இருந்து நம்மை பிரிப்பவன் யார்? எதுவும். இந்த 2 அன்பிலும் இருந்து நம்மை ஒருபோதும் பிரிக்க முடியாது. இதுவரை இல்லாத அளவுல தேவன் மேல ஒரு அன்பும், தேவ திட்டத்துல இருக்கிற பிள்ளைங்க மேல, அவங்க எங்க இருந்தாலும் சரி, இங்க நம்ம சபைக்குள்ள இருக்கலாம் இல்ல தூரமா இருக்கலாம், ராஜ்யத்துக்கு என்று நிற்கிறார்கள் என்றால், ஓ ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ ஜீசஸ், அவர்கள் மீதும் ஒரு அன்பு இப்பொழுது உண்டாகிறது. நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு தகப்பனுடைய இருதயம் ஓ சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆண்டவரை துதிக்கிற அந்த வேளையில இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளையும் ஒரு வேற இருதயம் ஓ கொடுக்கப்படுகிறது. ஒரு தகப்பனின் இருதயம், ஒரு தகப்பனின் இருதயம். ஓ ஹல்லேலூயா. தாவீது சொன்னாரு, பிள்ளையாண்டானை பார்த்து நடத்துங்கன்னு சொல்லிட்டு. தாவீது தன்னை கொல்ல வந்த சவுலை பார்த்து சொல்றாரு, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என் ஆண்டவன், என் தகப்பன். ஓ, இதை கொஞ்சம் அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே ரிசீவ் பண்ணலாம். அப்படியே அறிக்கை பண்ணுங்களா, ஆண்டவரே எனக்குள்ள அந்த கிருபை உண்டாகட்டும். தாவீதுக்குள்ள இருந்த அந்த தகப்பனுடைய இருதயம் எனக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல் ஓப்பனாக இருக்குது. நல்லா ரிசீவ் பண்ணுங்க, நல்லா பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவங்க எல்லாருமே இந்த போர்ட்டலை அப்படியே யூஸ் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சில காரியங்களை நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருப்போம், ஏன்னா அது நமக்கு நல்ல பழகி இருக்கும், நல்ல அனுபவம் அதில் வந்திருக்கும்.
அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், அதில் நம்ம நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க மாட்டோம். ஆனால் வேறு ஏதோ ஒரு சில காரியங்களில் சின்ன சின்ன அறிகுறிகள் நம்மை நம்பிக்கை இழக்க வைக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நீ எல்லாவற்றிலும் நம்பிக்கை வை. ஓ ஹல்லேலூயா. இயல்பான முறையிலும் நான் சில காரியங்களை நடத்துவேன், இயல்புக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் நான் சில காரியங்களை நான் நடப்பிப்பேன். நீ ரெண்டையும் எதிர்பார்த்தேரு. இயல்பிலே மட்டும் இருந்துராத, இயல்புக்கு அப்பாற்பட்டதையும் என்னிடத்தில் எதிர்பார். ஹே எஸ், யோனாவுக்காக ஒரு ராத்திரியில் ஆமணக்கை முளைக்க பண்ணினார் என்றார். உங்களுக்காக எனக்காகவும் அவர் செய்ய வல்ல தேவன். எலியாவுக்காக காகத்தை கொண்டு இறைச்சியும் அப்பமும் கொடுத்திருப்பார் என்றால், அப்படிப்பட்ட இயல்புக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை உங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம ஒரு சுவரை எழுப்பி விட வேண்டாம், ஒரு பவுண்டரியை போட்டு விட வேண்டாம். அவர் இயல்புக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்ய வல்ல தேவன். பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளும் அவர் வந்து நிற்பார். நீங்க கதவை தட்டுவாரான்னு பார்த்துட்டே இருப்பீங்க. இல்ல, கதவை தட்டாமலே, கதவு திறக்காமலே, இயல்புக்கு அப்பாற்பட்ட விதத்துல சூப்பர் நேச்சுரலா உங்க முன்பாக அவர் வந்து நிற்பார். சில நேரம் நீங்க ஆண்டவர் இந்த படகுல வராரா, அந்த கப்பல்ல வராரான்னு நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்கள். அவரோ சமுத்திரத்தின் மேல் வீர நடை போட்டு வருவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் அவர் உங்களுக்காக கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது ஒரு சூப்பர் நேச்சுரல் போர்ட்டல் இந்த இடத்திலே ஓபன் ஆகி இருக்கிறது. புது ஒரு வழி. எஸ், ஹோ ரபா கதாரா ரெமனே தூரிகாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீங்க எதையோ ஒன்று நான் இழந்திருப்பேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், அதை பெற்றுக்கொள்வீர்கள். நான் சொல்லலை, இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை இழந்துட்டேன்யா அப்படின்னு சொல்வீர்கள் என்றால், ஹோ ஜீசஸ், ஆண்டவர் சொல்றாரு, இரட்டிப்பாய் நீ பெற்றுக்கொள்வாய். எதை இழந்திருந்தாலும், சந்தோஷமா, சமாதானமா, மதிப்பா, மரியாதையா, பெயரா, பணமா, நகையா, எதுவாய் இருந்தாலும் அதை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வீர்கள். In the name of Jesus. Yes, receive. Thank you Jesus. Thank you Lord. அப்படியே பிரசன்னத்தில் நிக்கலாம் ஒரு 2 minutes. Thank you Jesus. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன்.
துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்கள் அல்ல, கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்கள். ஓ, நீங்களும் நானும் பலனை பெற்றுக்கொள்வர்கள் அல்ல, நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். நீங்கள் நானும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்கள் அல்ல, சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்கள். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்கிறவர் அல்ல, இரட்டிப்பான நன்மையை செய்கிறவர். அவர் வெறும் ஆறுதல் மட்டும் செஞ்சு சொல்லிட்டு போறவர் அல்ல, அவர் மாறுதலை கொடுக்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா. ஆதாமின் மீறுதலுக்கே ஒரு மாறுதலை கொடுத்திருப்பார் என்றால், ஓ நம்முடைய சூழ்நிலைகள்ல எப்பேற்பட்ட மீறுதல்கள் நடந்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மீறுதல்கள் நடந்திருந்தாலும், அதிலெல்லாம் ஒரு நல்ல விதமான மாறுதலை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே அப்படியே ஸ்பிரிட்ல அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய நிறைவுக்காக உமக்கு நன்றி. புது வழிகளை நீர் திறந்து கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். என்னுடைய நம்பிக்கை அது வீண் போகாதப்பா. நாங்கள் எதிலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அதெல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ லார்ட். நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை அது விருதாவாக இராது, எங்களை அதிகமாய் பிரயாசப்பட வைக்கும், நிறைவான பலனை பார்க்க வைக்கும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே, உட்காரலாம். என்னுடைய தொடர்ச்சியாக சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான காரியம். நல்ல ஒரு ரெவலேஷனாக, ஒரு அனாயிண்டிங்காக, ஒரு ரெல்மாக நம்ம அதுக்குள்ளே நாம் என்ட்ரி ஆகிறோம். ஸோ ஒவ்வொரு முறை நாம் வரும்போது ஆண்டவரை அறிகிறோம். ஸோ அந்த அறிவு பல அறிவை நமக்கு என்ன பண்ணுது, கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையும் துதிங்க. பிரைஸ் காட். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் துதிங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் பாதத்துக்கு கீழே வந்து நிற்பதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். பிரைஸ் காட். அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்திருக்கிறதை பார்ப்பீர்கள். வழியே இல்லைன்னு பார்த்த இடத்துல புது வழியை பார்ப்பீர்கள். நிறைய காரியங்களை இப்படித்தான் செய்வார்னே சொல்ல முடியாது. இன்னும் நான் உங்களுக்கு நல்லா சொல்ல போகிறேன். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் பைபிளில் தேடி பார்த்தா கூட சில நேரம் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாது. அதை விடவும் மேலான அற்புதத்தை எழுதப்பட்டதற்கும் அப்பாற்பட்ட சில அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஆனால் எங்கே தேடி பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இன்டெரக்டாக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் அதை பார்க்க முடியலைன்னாலும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா டக்குன்னு நம்ம இப்படி சொன்ன உடனே எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நீங்கள் ஒன்றும் என்ன வேண்டாம்லாம் இருக்குல்ல அப்படிங்காங்க. ஆனால் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சும் இருக்குது. இயேசு செஞ்ச அற்புதங்கள் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணலை, எழுதலை. அதனால் எழுதப்படாததும் இருக்குது. ஓகே, இவ்வளவு நமக்கு போதும்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். ஸோ நிச்சயமாக நான் சொல்கிறேன், நிறைய காரியங்கள் நிச்சயம் பைபிளில் எழுதப்பட்டதின்படியும் நடக்கும்,
இன்னும் அதை விடவும் பெரிதாகவும் நீங்கள் காண்பீர்கள். ஒன்றே ஒன்று, எப்பவும் உங்களை ஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க. பிரைஸ் காட். நல்லா என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணிக்கிட்டே. ஏன்னா எப்போவுமே நம்ம ஃபில்டாகவே இருக்க மாட்டோம், அப்படி தானே? ஏன்னா யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஹீரோ பென் சொல்லுவாங்க தெரியுமா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அந்த டியூப்பில் என்ன பண்ணும், மைக்காலியம். உடனே அதை கலத்தி மறுபடி ஒரு பாட்டில் வச்சுருப்போம், அதிலிருந்து எடுத்து என்ன பண்ணுவோம், இதில் ஃபில் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி சபைக்கு வரும்போது ஃபில் ஆகுங்க. உங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் ஃபில் ஆகுங்க, ஃபில் ஆகுங்க, ஃபில் ஆகிக்கிட்டே இருங்க. வேறு லெவலில் நம்முடைய லைஃப் இருக்கும். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வீர்கள். மனிதர்களையும் ஆண்டு கொள்வீர்கள், மிருக ஜீவன்களையும் ஆண்டு கொள்வீர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஆளுகை அப்படிங்கிறது தேவனுடைய ராஜ்யமாக இருக்குது. ஸோ அந்த ராஜ்யத்தை நம்ம பூர்ணமாக அனுபவிக்க முடியும். ஓகே, தொடர்ந்து அந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போ இயேசு பார்க்குறாரு, வரி கட்டணும்னு என்ன பண்ணுறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரிக்கு பணம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். எல்லா தேவைக்கும் டக்குன்னு யூதாஸ்ட்டை வாங்கி அப்படி கொடுத்துருவார். ஆனால் திடீர்னு இப்போ பார்க்கும்போது யூதாஸை பார்த்தா, யூதாஸு பைய பார்க்காரு, பையில் ஒன்றுமே. ஹல்லேலூயா. எந்த ஆண்டவரை எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்காரு பார்த்தீங்களா, அந்த ஆண்டவரை கிறிஸ்தவ உலகத்துக்கு நல்லா தெரியும். ஆனால் எந்த ஒரு ஆண்டவரை தெரியாது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, மீனை பிடிச்சிட்டு அதுக்குள்ள பணத்தை எடுக்க சொல்லித்தரார் பார்த்தீங்களா, அந்த ஆண்டவரை கிறிஸ்தவ உலகத்துக்கு ரொம்ப அறிமுகம் இல்லை, இப்போ தான் அறிமுகம் ஆகிட்டு இருக்கிறாரு, நமக்கு அறிமுகமாகி இருக்கிறாரு. நம்முடைய தேவன் மீனை பிடிப்பதற்கு மட்டும் கற்றுக் கொடுக்கிற தேவன் அல்ல, மீனுக்குள் இருந்து வெள்ளி பணத்தை எடுப்பதற்கும் நம்மை பயிற்றுவிக்கிற தேவன். உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் மனுஷங்களையும் பிடிப்பீங்க, மீனையும் பிடிப்பீங்க, அதுக்கு உள்ள இருந்து பணத்தையும் எடுப்பீர்கள். பிரைஸ் காட். நம்முடைய தேவன் வெறும் மீனை மட்டும் பிடிக்க சொல்லி கொடுக்கிறோட, மனுஷனை பிடிக்க மட்டும் சொல்லி கொடுக்கிற தேவன் கிடையாது. பணத்தையும் எடுக்க ஒரு அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். பாருங்களேன், இதுவரை இல்லாத பண வரவை நீங்க உங்க கையில, உங்க பீரோவில், உங்களுடைய அக்கௌண்ட்ல நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள். நான் அபிஷேகத்தோடு உங்க மேல டிக்ளேர் பண்றேன். பிரைஸ் காட். ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் எந்த பற்றாக்குறையும், ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாத பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஹெல்த் வெல்த்துக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லாத பிள்ளைங்களா என்ன பண்ணணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ அந்த காரியங்களை ஆண்டவர் அதிகமாக கொடுப்பாராக. ஓகே, இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அதை எப்போ ஒரு அபிஷேகமாக உங்களுடைய ப்ரேயர் நேரங்கள்லாம் அதெல்லாம் டிக்ளேர் பண்ணுங்க. வேற லெவலில் லைஃப் இருக்கும். பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மை அந்தகார இருளினின்று நம்மை விடுவித்திருக்கிறார். ஓகேங்களா? இதையும் எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் இன்னொன்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் விடுவிக்கிறார். நம்மை மட்டும் விடுவித்த ஆண்டவர் அல்ல, நம்முடைய வைகளையும் விடுவித்திருக்கிற தேவன். பிரைஸ் காட். உங்களுக்கான காரியங்கள் மறைவிடத்தில் இருக்கலாம், ஒளிப்பிடத்தில் இருக்கலாம், அந்தகாரத்தில் இருக்கலாம். அங்கிருந்தும் உங்களுக்காக அந்தகாரத்தில் இருந்த நம்மை எப்படி விடுவித்தாரோ அதே போல அந்தகார இருளில் அகப்பட்டிருக்கிற நம்முடையவர்களையும் நம்முடைய வைகளையும் அவர் மீட்டு கொடுப்பார். கைகளை தட்டி நல்ல ஒரு அபிஷேகத்தோடு பிரைஸ் காட். ரிக்கோரோ சபா லக துராபாபா. எல்லாருக்கும் இது ஒரு அபிஷேகமாய், ஏதோ ஒரு வார்த்தையாய் அல்ல, ஒரு அபிஷேகமாய் இறங்கட்டும். நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள், சாட்சியா சொல்லுவீர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.
நம்ம எதெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறோமோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒன்றன் பின் ஒன்றாய் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த டைம் எல்லோரும் சாட்சி சொல்லதுக்கெலாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? நம்ம ரொம்ப நாளாக சாட்சியே சொல்லலை. ஸோ 31 நைட்டு ஒரு 9:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஸ்டாண்ட்ஸாக பாடல், பழைய பாடலாக இருந்தாலும் பரவாயில்ல, புது பாடலாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெடி பண்ணிக்கிடுங்க. சாட்சி சொல்ல ஆயத்தமாகுங்க. நேற்றுக்கு எப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நம்ம சாட்சி சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசித்தப்போம். நிறையா கோடாரிகள் மூழ்கினது, அதற்கு பதிலாக நிறையா கோடாரிகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன மாதிரி ஒரு சாட்சி அப்படின்னா, இப்போவே சொல்கிறேன், நிறையா ரிலேஷன்ஸை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நிறைய உறவுகளை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் முதலாவது உறவு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும். ஏசு சொன்ன மாதிரி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், யார் என் தாயார், யார் என் சகோதரர், யார் என் சகோதரிகள், பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். இதை நான் ஏதோ சொல்லணும்னு உதட்டில் இருந்து சொல்லலை, நான் அந்த கிங்டம் மைண்டில் இருந்து, கிங்டம் கல்ச்சரில் இருந்து உணர்வு பூர்வமாக நான் இதை டிக்ளேர் பண்ணா என்கிட்ட சொத்து கேட்டு பாருங்க, அப்போ தெரிஞ்சிடும் ஆமாம் எந்த அளவுக்கு இது உண்மைன்னு. சிலர் ப்ரேயர் முடிஞ்சோன்னே வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா சில உறுதிப்படுத்துறது வேணும்லானே. ஆமாம், அதுக்கு தான் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு 2-3 சென்டாக வாங்கி என்ன பண்ணிக்கிடணும், போட்டுக்கிடணும். இப்படி டக்குன்னு சொல்லுவோம், டப்புன்னு யாராவது உண்மையிலே வந்துடுவாங்க, உரிமை கொண்டாடுற நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் டப்புன்னு ஒரு 2-3 சென்ட் இருக்கிற பத்திரத்தை என்ன பண்ணிடணும். ஆமாம், நம்ம வரக்கூடிய நாட்களில் இப்போ கிஃப்டெல்லாம் பாத்திரம் தானே கொடுப்பாங்க. எத்தனை நாள் தான் பாத்திரத்தையே கிஃப்டாக கொடுக்க, கொஞ்சம் பத்திரங்கித்திரம்லாம் கிஃப்டாக கொடுக்குற நாட்கள்லாம். அடிக்கடி சொல்கிற மாதிரி குடிக்க கஞ்சி இல்லையா, கோழி கூப்பிட ஒரு பாட்டு, பாட்டுக்கு மட்டும் ஒரு குறை இருக்கக்கூடாது. பாட்டு ஒரு நாள் வேட்டா வேலை செய்யும். பிரைஸ் காட். நான் நம்புகிறேங்க, நிறைய பத்திரங்கள், அதாவது ஒரு கட்டத்தில் எப்படி சொல்லியிருப்போம்னா நிறைய பத்திரப்பதிவு செய்வோம்னு சொல்லியிருப்போம். இப்போ எனக்கு தெரில, நான் கொஞ்சம் ஆவியில் குருட்டுத்தனமாக நான் பேசுகிறேன். பத்திரப்பதிவு செய்வோங்கிறது ஒரு பக்கம், நான் அதையும் தாண்டி ஒரு இடத்துல வந்து பேச விரும்புகிறேன். அபிஷேகமாக நிறைய பத்திரங்களை கிஃப்ட்டும் பண்ணுவோம். பிரைஸ் காட். பாத்திரங்களை கிஃப்ட் பண்ணது ஒரு காலம், இனி வரக்கூடிய காலம் அது கற்காலம். பாத்திரங்களை கிஃப்ட் பண்ணோம், இனிமேல் பொற்காலம் வந்திருக்கு, பத்திரங்களை கிஃப்ட் பண்ணுற அளவில். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இது பேசும்போது ஒரு மாதிரி தெரியும், சில நேரம் எகத்தாளமாக கூட தெரியலாம், சம்மந்தமே இல்லாமல் பேசணும். ஆண்டவர் பேசினா கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும், நம்புறதுக்கு ஏது இல்லாததான். ஏங்க இப்போ பாத்திரம் நான் கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னால் இங்கே எத்தனை பேருக்கு நம்புறதுக்கு கஷ்டப்படுவீங்க? ஒரு 25 ரூபா 50 ரூபா விடுங்களேன், ஒரு 200 ரூபா பாத்திரமாகவே இருக்கட்டுமே, கண்டிப்பாக கொடுத்துருவாரியா அப்படி தானே தோணும். இப்போ சிலருக்குலாம் டவுட்டுங்க, இப்போ பத்திரம் கொடுப்பாராம், பத்திரம் அப்படி தோணுதா? அப்படி தோணுனாலே அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற காரியங்கள். பிரைஸ் காட். எத்தனை பேர் பத்திரங்கள்லாம் கிஃப்டாக கொடுப்பேன்னு நம்புறீங்க? நீங்கள் நிறையா கிஃப்ட் கொடுப்பீங்க. நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு காலம் இருக்குது, கிஃப்டாக கொடுப்பதற்கும். அப்படியே பேசி பேசி வரும்போது பிரசங்கமே உள்ளே வந்துடுது பாருங்களேன். அப்போ பாருங்களேன், யூதாஸ்ட்டை பார்த்தா பணம், அப்போ யூதாஸை பார்க்கும்போது கெட்டுக்கெட்டாக பணம் வச்சிருக்கிறாரு. அப்பமும் இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் தூதிப்பேன். பணம் வச்சிருக்க யூதாஸ், காட்டி கொடுத்த யூதாஸ் கிடையாது, பணம் வச்சிருக்கிற யூதாஸ். எனக்கு இப்போ ஒரு தேவை இருக்கு, பார்க்குறேன் தலைவர் ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கிறாரு. இன்னும் தூதிப்பேன், இன்னும் ஆண்டவரை பார்த்து துதிக்கிறேன்,
இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இப்போ ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு என்ன பண்ணிட்டான், பணத்தெல்லாம் வாங்கி வாங்கி என்ன பண்ணியாச்சு, செலவழிச்சாச்சு. இப்போ உட்காரு, இங்கே அங்கே இல்லை, அங்கே தான். இப்போ வரி பணம் என்ன செய்யணும், கட்டணும். ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கிடுங்களேன். சார் வரி பணம் கேட்டு வந்திருக்காங்க, ஒரு 1000 ரூபா கொடுங்க சார். இப்போ சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். 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 இன்னும் துதிப்பேன், இன்னும் நல்ல ஒரு பரவசத்தோடு இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இந்த ஆராதனை அந்தகாரத்தில் இருக்கிற ஓ பொக்கிஷங்களை மேலே கொண்டு வருகிறது. உங்களை எப்பொழுதும் ஆராதனையினால், அபிஷேகத்தால், பிரசன்னத்தால் ஓ நிரப்பிக் கொண்டே இருங்க. இன்னும் மேல உங்களுடைய அக்கவுண்ட் ஓ எம்டியா இருக்காது, மினிமம் பேலன்ஸ்ல அது இருக்காது. தேவைக்கானதும் தேவைக்கு அதிகமாகவும் உங்களுடைய கரங்களில், உங்களுடைய அக்கவுண்ட்ல அது இருக்கும்படி துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இப்ப எது கஷ்டம் ஆராதிக்கிறதுக்கு? எப்போ பணம் நல்லா நிறையா இருக்கும்போது ஆராதிக்கிறது கஷ்டமா, இல்லை இல்லாதப்போ ஆராதிக்கிறது கஷ்டமா, இப்படிங்கிற கேள்விக்கே வராத அளவுக்கு நம்ம இருக்கணும். இப்போ இவன் கை எம்டியாக இருக்குது, கொஞ்சம் ஆராதிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரும். ஆனால் பணத்தோடு இருந்தால் கொஞ்சம் ஆராதனை வேகமாக என்ன செய்யும், வரும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கையில் இருக்கிற பணம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய ஆராதனை வரணும். பிரைஸ் காட். நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன், யாரும் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ரவுடிகிட்ட சொல்லுவாங்க, அவன் எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்னே அலைஞ்சிட்டு போனே, பணத்தெல்லாம் கொண்டாந்து தட்டிட்டு இந்த தின்னு குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அழகா, ஆமாம் பணத்தை சாப்பிட முடியாது, பணத்தை குடிக்க முடியாது, உண்மைதான். ஆனால் பணம் இல்லாமல் சாப்பிட முடியாது, பணம் இல்லாமல் வாழ முடியாது. பணம் தேவை. ஆனாலும் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கு தீர்க்க தரிசனமா, நீங்கள் பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து எந்த காலமும், எந்த நேரமும், எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஆராதிப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, உங்களுக்கான பணம் யூதாஸ் கையில் தான் இருக்காத தவிர உங்களுக்கான பணம்
மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும், பேதுரு கையில இருக்கும். உங்களுக்கானவைகள் செலுத்தி தீர்க்கப்படும். எதற்குமே நீங்கள் குறைவுபட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு நேரம் சொல்லலாமா? இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். யூதாஸ் கையில பணம் இருந்தாலும் ஆராதிப்பேன். இன்னும் யூதாஸ் கையில பணம் இல்லைனாலும் நான் ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், என் காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பணத்தை மட்டும் நம்பி இருந்தோம்னா யூதாஸ் கையில் இருக்கிற பணம் மட்டும்தான் நமக்கு. ஆனால் தேவனை நம்பி இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற பணமும் நமக்கு தான், மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பணமும் நமக்கு தான். பிரைஸ் காட். இன்னும் அநேக ஸ்திரீகள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். பிரைஸ் காட். போகிற இடங்களிலெல்லாம் அவர் தயவை பெற்றுக்கொண்டார். பிரைஸ் காட். ஸோ நமக்கு பணம் தேவை, ஆனால் நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மீது அல்ல, பணத்தை நமக்கு ரிலீஸ் பண்ணுகிற தேவனின் மீது. பணத்தின் மீது நம்பிக்கைன்னா ஏதோ ஒரு சில வழியில் மட்டும்தான் வரும். ஆனால் தேவன் மேலே நம்பிக்கைன்னா எங்கெல்லாம் வழி இருக்கோ அங்கே இருந்தெல்லாம் பணம் வரும். பிரைஸ் காட். ஓகே, தேங்க்யூ. ஸோ எந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, நல்லா துதிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு பலவீனத்துக்குள்ளே போய் ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கே என்ன பண்ணாதீங்க, அனுமதிக்காதீர்கள். பிரைஸ் காட். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, கொஞ்ச நேரம் நம்ம அசையாமல் சும்மா உட்காந்துருந்தோம்னா சிலந்தி வந்து என்ன பண்ணிடும், சிறைபிடித்து விடும். நம்ம கொஞ்சம் ஒரு டயர்டாக இருந்துச்சு, அதாவது அந்த டயர்டாக இருந்தது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேங்கிறது வேற, கொஞ்சம் அந்த ஒரு பலவீனத்தோட. நான் சில நேரம் வீட்டில் இப்போ இந்த 2 நாளும் அப்படியே படுத்திருந்தேன். அவள் டீனா சொன்னா, இப்படி படுத்துக்கிட்டே இருந்தேன்னா இன்னும் குது குது குதுக்குன்னு தான் என்ன செய்யும். ஆமாம், நான் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் அந்த காய்ச்சல் அடிக்கிற மாதிரி 1.5 வருஷம் ஆச்சு. இந்த சளி காய்ச்சல் பிரச்சனையே கிடையாது, அன்பு டாக்டரை சந்தித்ததே கிடையாது. அதனால் ஒரு வைராக்கியமாக சாட்சி சொல்லி போயிட்டு இருக்கோம். அந்த 1.5 வருஷங்கிறது 15 வருஷமாக மாறணும், 150 மாறணும்னு அந்த பிளானில் போயிட்டு இருக்கோம். டப்புன்னு 1.5 வருஷம் முடிஞ்சோடனே அப்படியே கொஞ்சம் குது குது குதுன்னு என்ன செய்யுது, அண்ணே ஒரு போர்வை இழுத்து மூடிட்டு இன்னொரு போர்வை வச்சனா எடி போர்வை இழுத்து மூடினா இன்னும் குது குது குதுன்னு தான் என்ன செய்யும், யாரும் தூக்கி தூர வதறிப்பட்டு ஏஞ்சி வாங்க அப்படி அப்புறம் அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் இதானோடனே அப்படியே சுறுசுறுப்பாக என்ன செஞ்சிருது. ஹல்லேலூயா. ஸோ ஒரு சின்ன பலவீனமாக தெரியுதா, இல்லை சோர்வாக தெரியுதா, நல்ல ஸ்பிரிட்டில் என்ன பண்ணிடுங்க, நல்ல பாட்டை பாடி. நமக்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் கையில் என்ன செய்யுது இருக்குது. பிரைஸ் காட். ஆமாம், என்ன நடந்தாலும் நல்ல ஆண்டவர் என்ன பண்ணுங்க, ஆராதிங்க. அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. ஒரு கட்டம் எப்படி சொல்கிறோம், என்ன நடந்தாலும் என்ன பண்ணுங்க, ஆராதிங்க. இப்படி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எது நடந்தாலும் நல்லதாக தான் நடக்கும். ஒரு கட்டத்தில் ரெண்டும் கலந்து நடக்கிற மாதிரி நடந்திருக்கும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், என்ன நடந்தாலும் ஆராதிச்சிட்டே இருங்க அப்படிங்கிறோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னா என்னன்னாலும் நடக்காது, நல்லது மட்டும்தான் நடக்கும். தீமைகள்லாம் அங்கே வந்து என்ன பண்ண முடியாது, தீண்டி கூட பார்க்க. அப்படி ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுது இருக்கு. அதுக்கு நேராக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போய்கொண்டு இருக்கிறோம். ஸோ நமக்கு வெல்த் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஸோ அதை தேவன் தமது வார்த்தையின் மூலமாக, தமது அபிஷேகத்தின் மூலமாக, அவருடைய குணாதிசயத்தின் மூலமாக அதை நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாம் வரும்போதெல்லாம் நம்ம அதை ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா.